வெளிப்புற ஆலோசனை அல்லது தகவலை குறிக்கும் ஒலி அலைகள் ஒரு காதில் நுழைவதிலிருந்து தொடங்குகிறது. இந்த நிலை உடனடி தீர்ப்பு இல்லாமல் ஆலோசனையை தீவிரமாக பெறுவதையும் ஒப்புக்கொள்வதையும் வலியுறுத்துகிறது. திறந்த தன்மை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை ஆகியவை லிசன் தொகுதியின் முக்கிய கூறுகளாகும். மூளை போன்ற அமைப்பாக மாறுகிறது. இது பல்வேறு கண்ணோட்டங்கள் மற்றும் பரிசீலனைகளை குறிக்கும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட முனைகளை கொண்டுள்ளது. அமைப்பில் நுழையும் புதிய ஆலோசனை இணைப்புகளை ஒளிரச் செய்ய தூண்டுகிறது. விமர்சன பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டின் செயல்முறையை பார்வைக்கு குறிக்கிறது. ஆலோசனையின் சுயாதீன மதிப்பீடு ஏற்கனவே உள்ள அறிவு மற்றும் மதிப்புகளுக்கு எதிராக சாத்தியமான நன்மைகள் மற்றும் குறைபாடுகளை எடை போடுவதை உள்ளடக்கியது. ஒரு சிக்கலான பொறிமுறைக்குள் ஒரு முடிவை கவனமாக வைப்பதை விளக்குகிறது. கவனமாக கேட்டு சிந்தனையுடன் பரிசீலித்த பிறகு எடுக்கப்பட்ட முடிவை இந்த பகுதி பிரதிபலிக்கிறது. சிந்தனையுடன் செயல்படுவது என்பது தனிப்பட்ட மதிப்புகள் மற்றும் இலக்குகளுடன் செயல்களை சீரமைப்பதை உள்ளடக்குகிறது. குறிப்பாக முடிவுகள் தன்னை அல்லது மற்றவர்களை பாதிக்கும் போது